ஆதி, என்ன இது? பாவம் விஸ்வானாவும் ஹரிமாமாவும் இப்படியா அவங்க வாழ்க்கையில விளையாடுவீங்க? பின்ன என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நேரமா என்னை இரிட்டேட் பண்ற மாதிரியே நின்னு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து பொறுத்து போறது. அதான் என்னால முடிஞ்சது என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆதி, இல்லனா பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க என்று சொல்லிவிட்டு சிரிக்க, அவனும் அவளது சிரிப்பை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தான். அப்பொழுது வைஷு ஆதியிடம், ஆதி, கவியோட அப்பா அம்மாவை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவே இல்லையே. இல்லடி, அவங்க ஊர்லயே இல்ல. கவி தம்பியோட ஸ்போர்ட்ஸ் விஷயமா அவங்க 3 பேரும் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க கிட்ட போன் பண்ணி அத்தை எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க, நாங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து கவிதாவை பாக்குறோம், கவிதாவோட தம்பியும் அவளை பாக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி என்றாள். இப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் ஈவினிங் அனைவரும் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சூர்யா தான் விஸ்வாவை பார்த்து, டேய் விஸ்வா, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போற? உன் பொண்டாட்டிய கூட்டுட்டு ஹனிமூன் போதுற மாதிரி உனக்கு ஐடியா எதுவும் இல்லையா என்ன என்று கேட்கவும், இல்லடா மச்சான், அத பத்தி நாங்க ஆல்ரெடி பேசிட்டோம், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்டா அப்படி? கவிக்கு எக்ஸாம் வந்துட்டு இருக்குது, இந்த டைம்ல லீவ் போட வேண்டாம்னு யோசிக்கிறேன். சரி, அப்போ எக்ஸாம் முடிச்சிட்டு கிளம்புங்க. பாக்கலாம், எங்களுக்கு தனியா போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அது சரி, ஏண்டா நீயும் கவிதா மட்டும் தனியா போயிட்டு வந்தா என்ன? இல்லடா, எங்களுக்கு அப்படி போறதுல விருப்பமே இல்ல, நீ வேணா கவிதா கிட்ட கேள என்றதும் கவிதாவை பார்க்க உடனே அவளும், ஆமா ஆதி, இப்போ நீங்களும் ஹரியண்ணாவும் எங்க கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். தனியா போயிட்டு வெக்கு வெக்குன்னு நிக்கிறத விட இங்க எல்லார் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல. அது சரி, புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா பேசி வச்சுட்டு தான் சொல்றீங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல, ஹனிமூனுக்கு நீங்க வெளியூர் போகாட்டியும் பரவாயில்ல, இங்க லோக்கல்லையாவது ஒரு 2 நாள் ட்ரிப்பு மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கடா என்றதும் உடனே விஸ்வா, ஆதி, அப்போ லோக்கல் ட்ரிப் போற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து போனா என்னடா? இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் இழுத்துட்டு போகாம விடமாட்டான் போல இருக்குதே என்றவன், உன்கிட்ட பேசுனா வேலைக்கே ஆகாது, ஈசிஆர்ல ஒரு பீச் ரெசார்ட்ட புக் பண்ணி தரேன், அட்லீஸ்ட் போய் ஒரு 2 days ஆவது அங்க ஸ்டே பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் என்று கூற, ஆதியின் வார்த்தையில் இருந்த தீவிரத்தை கண்டவர்களுக்கு அதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் தோன்றவில்லை. அதே நேரம் சுரேஷும் கௌசல்யாவும், என்ன விஸ்வா, மாப்பிளதான் இவ்ளோ தூரம் சொல்றாருல்ல, போயிட்டு தான் வாங்கலாம். இதெல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுல தான்ப்பா போகணும், அப்புறமா போறதெல்லாம் வேஸ்ட் என்றதும் உடனே விஸ்வா, அம்மா, இப்பெல்லாம் வர வர நீங்க கூட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டீங்க, சி போடா என்றவர் வெட்கப்பட்டு கொண்டே எழுந்து செல்ல, அதே நேரம் சுரேஷை பார்த்தவன், அப்பா, அம்மா எவ்வளவு வெக்கப்படுறாங்க பாத்தீங்களா? விஸ்வா, என் பொண்டாட்டி வெக்கப்படுறத நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன் என்று கூற, உடனே ஹரியும் ஆதியும், வரே வா மாமா, இப்போ நீங்களும் வெக்கப்படுறீங்க போல் இருக்கே என்று சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது வைஷ்ணவி குடுகுடுவென்று ஓடி சென்று வாந்தி எடுக்க தொடங்கினாள். அவள் பின்னாலேயே ஓடிய ஆதி, வைஷு என்னாச்சுடி? இப்பெல்லாம் என்னன்னே தெரியல, எனக்கு அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருக்கு, அதனால காலேஜ்ல கூட போய் என்னால இருக்க முடியல தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம் போற மாதிரி கேட்டுட்டே போக வேண்டியதுதான் இருக்கு. கொஞ்சம் மாசத்துக்கு மட்டும் நான் காலேஜ் போகல ஆதி, வீட்லயே இருந்துக்கிறனே பிளீஸ். என்னடி இது, நீ என்கிட்ட முன்னாடி சொல்லி இருக்க வேண்டியது தானே? சரி பரவாயில்ல, நாளையில இருந்து நீ இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம், சரியா? என்றவள் சோர்ந்து போய் அவன் மார்பில் சரிய, என்னடி இது, ஒரு டைம் வாந்தி எடுத்ததுக்கே இப்படி டயர்ட் ஆயிட்ட? என்ன ஒரு டைமா? காலையில இருந்து இதோட 10 டைம் எடுத்துட்டேன். அதே என்னால சுத்தமா முடியல. டாக்டர் தான் வாமிட் வந்தா போட சொல்லி ஒரு மாத்திரை கொடுத்தாங்கல்ல. அட போங்க ஆதி, அந்த மாத்திரை போட்டாதான் நெஞ்ச கரிச்சிட்டு டைஜஷன் ஆகாத மாதிரியே இருக்குது. அது போடாட்டினா கூட கொஞ்சம் தேவலாமான்னு இருக்குது.
அதுக்கு பேசாம வாந்தியே எடுத்துடலாம் போல என்று அவன் மார்பிலேயே சரிந்தவளை பார்த்தவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவளை அப்படியே தன் இரு கைகளிலும் மெல்ல ஏந்தி கொண்டவன், சரி நீ வா, உன்னை நான் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று அவளை கைகளில் தூக்கி கொண்டு வந்தவனை பார்த்த கௌசல்யாவும் சுரேஷும் பதறியபடி, மாப்ள வைஷுக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாமா, என் பொண்டாட்டி வாந்தி எடுத்து டயர்ட் ஆயிட்டா, அதான் அவளை நடக்க வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தூக்கிட்டு போறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தானா எல்லாம் சரியாயிடும் என்றவனை பார்த்து சிரித்தவர்கள், சரிங்க மாப்ள என்று கூறிவிட்டு மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து கொள்ள, அதே நேரம் ஆதியோ வைஷுவை தூக்கி கொண்டு தங்களது அறைக்குள் சென்று படுக்க வைத்தவன் சிறிது நேரத்தில் அவள் உறங்கிவிட்டதும் மீண்டும் எழுந்து வெளியே வந்தான். பின்பு யாருக்கோ போன் செய்து பேசியவன் போனை வைத்ததும், டே நான் போன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், நீங்க எப்ப போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ரெசார்ட்டை நான் புக் பண்ணிடுவேன் என்றதும் கவிதாவும் விஸ்வாவும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கேள்வி கேட்க இருவருக்கும் சம்பந்தம் என்பதை போல இருந்தது. உடனே ஆதியோ அந்த ரெசார்ட் ஓனருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு விட்டான். அவ்வளவுதான், புக்கிங் ஆயாச்சு, நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் கிளம்புறீங்க, இப்ப போய் உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நேரத்திலே படுங்க போங்க என்று கூறவும் மறுபேச்சு பேசாமல் விஸ்வாவும் கவிதாவும் தங்களது அறைக்குள் சென்றனர். அதே நேரம் ஹரியை பார்த்தவன், ஏண்டா நீயும் அவன் கூடவே பிரியங்காவை கூட்டிட்டு போயிட்டு வரியா? வேண்டாதி. என்னடா இப்படி சொல்லிட்ட? இந்நேரத்துக்கு நீ ஆளா கிளம்பிருப்பேன்னு நினைச்சனே. இல்லடா, எனக்கு என்னவோ இந்த தடவை போகணும்னு தோணல, அவன் மட்டும் போயிட்டு வரட்டும். எங்க வீட்டுல வைஷு வேற இருக்கா இல்லையா, அவளுக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிக்கும். அட்லீஸ்ட் பிரியங்கா இருந்தாலாவது அவ கூட பேசிக்கிட்டு இருப்பா, அதுக்கு தான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம பொறுமையா எல்லாரும் சேர்ந்தே போய்க்கலாம் சரியா என்று கூறிய நண்பனை பெருமையுடன் பார்த்த ஆதி, பரவாயில்லடா, நீ இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்ட, என்னென்ன விஷயம் எல்லாம் யோசிக்கிற, சான்ஸே இல்ல போ என்று கூறினான். பிறகு அனைவருக்கும் உறக்கம் கண்களை தழுவுவது போல் ஆனதும், சரி எல்லாரும் போய் தூங்குங்க, மணியாச்சு என்று சுரேஷ் எழுந்திருக்க, பின்பு கௌசல்யா கிச்சனுக்கு சென்று பாலை சூடு செய்து கிளாஸில் ஊற்றி கொண்டு வந்து ஆதியிடம் கொடுத்து, மாப்ள இந்த பாலை மட்டும் வைஷுகிட்ட கொடுத்துருங்க என்றதும், கொடுங்கத்த என்று அதை கையில் வாங்கியவன் நேராக தன்னுடைய அறைக்கு சென்று அசதியாக படுத்துக் கொண்டிருந்த மனைவியை பார்த்து அவள் தலையில் லேசாக கை வைத்து வருடவும் வைஷு கண்மொழித்து பார்த்தவள், என்ன ஆதி, பால் கொண்டு வந்திருக்கீங்களா? அதை எப்படி கண்டுபிடிச்ச? நீங்க உள்ள நுழையும் தான் அந்த பாலோட வாசனை ரூம்க்கே வந்துடுச்சே. வேண்டாம் ஆதி, அதை குடிச்சா இன்னும் வாந்தி வர மாதிரி தான் இருக்கும். என்னடி நீ இப்பவே ஆல்ரெடி வாமிட் பண்ணி வெறும் வயிறா இருக்கும், அட்லீஸ்ட் பால் மட்டுமாவது. புரியுது, குழந்தை பட்டி கிடக்க கூடாது, அதானே, கொடுங்க என்று அந்த பாலை வாங்கி கடகடவென்று குடித்து விட்டு படுக்க போக, உடனே படுக்காதடி, கொஞ்ச நேரம் உட்காந்துரு, இல்லனா ரூம்ல கூட கொஞ்சம் ரிலாக்ஸா சாஞ்சு உட்காரு, நட நானும் உன் கூடவே இருக்கேன் என்று கூறவும், இல்ல நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன் என்றவள் எழுந்து கட்டிலில் சாய்ந்து அமர அவளுக்கு உதவி செய்தவன் அவள் அருகே அமர்ந்து கொண்டு அவள் மடியில் படுத்து கொண்டான். என்ன சூர்யா, என்னாச்சு? என்னன்னு தெரியலடி, மனசே ஒரு மாதிரியா இருக்குது. கொஞ்ச நாள் நீயும் நானும் பிரிஞ்சிருக்கிறோமா, அதுவே எனக்கு மைண்டுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏதோ உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அது நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்காக இன்னொரு பொண்ணு ஏதாவது புடிச்சிடாதீங்க சரியா? அடச்சி வாய மூடுடி, புத்தி போகுது பாரு உனக்கு. ஆமா, பொதுவா ஆம்பளைங்க பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது தான் இந்த மாதிரி தப்பு தண்டெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா மனைவி கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க வெளியில தேடி போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க பிளீஸ். வைஷு, என்னை பத்தி நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. உன்னை தவிர வேற யார் மேலயும் என் விரல் நுனி கூட படாதடி. நீ என்ன தாராளமா நம்பலாம். என் ஆதிய பத்தி எனக்கு தெரியாதா? இருந்தாலும் என் மனசுக்குள்ள இந்த குழப்பம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆதி, இந்த டைம் நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது இத பத்தின டீட்டெயில்ஸ கேட்டுட்டு வரணும். அவ்வளவு தானே, விடு பாத்துக்கலாம். அதான் உனக்கு 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் தொடங்க போகுது இல்ல, இந்த மந்த் செக்அப் போகும்போதே நாம கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம் சரியா?
ஓகே என்றவள் அவன் தலையை மெதுவாக வருடி கொடுக்க அந்த மயக்கத்திலேயே ஆதிக்கு லேசாக கண்கள் சொக்க, சரிடி வைஷு, எனக்கு செம்மையா தூக்கம் வருது. நாளைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. விஸ்வா வேற ஊருக்கு கிளம்புறான்ல. அப்படியா? நாளைக்குதான் விஸ்வா அண்ணாவும் கவியும் வெளியில போறாங்களா? ஆமாண்டி, நாளைக்கு போக சொல்லிதான் நான் புக் பண்ணிட்டேன். அவங்க ஒரு 2 days தான் போயிட்டு வந்துருவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். நம்ம இப்போ படுத்துக்கலாமா? உனக்கு தூக்கம் வருதா? ஆமா ஆதி, எனக்கும் பயங்கரமா டயர்டா தான் இருக்குது. சரி, நம்ம 2 பேரும் படுத்துக்கலாம் என்று கூறியவளை தன் மார்பின் மீது போட்டு படுக்க வைத்தவன் அவள் முதுகை லேசாக தட்டிவிட்டு கொண்டிருக்க அந்த நிமிடத்திலேயே மிகவும் இன்பமாக தூங்கிவிட்டாள். பின்பு சிறிது நேரத்தில் அவளை தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தவன் அவளுக்கு போர்வையை போர்த்திவிட்டு அவனும் அவள் அருகிலேயே படுத்து தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை கவிதாவும் விஸ்வாவும் ஹனிமூன் புறப்படுவதற்காக தயாராகி தங்களது பெட்டியை கொண்டு வந்து ஹாலில் வைக்க அனைவரும் அவர்களை மிகவும் சந்தோஷமாக வழி அனுப்ப தயாராக காத்து கொண்டிருந்தனர். பின்பு காலை உணவை சாப்பிட்டு முடித்த விஸ்வாவும் கவிதாவும் ஆதியை பார்க்க, சரி மணியாச்சி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. டேய், உனக்கு லொகேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்ல, சரியா? அங்க போய் ரீச் ஆயிட்டு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. டிரைவிங் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு, சரியா? ஓகேடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றதும் தோழியை கட்டிப்பிடித்த கவிதா, வைஷு 2 நாள் தான், நான் சட்டுன்னு வந்துருவேன். நீ கொஞ்சம் கவனமா இரு, உடம்ப பாத்துக்கோ, சரியா என்று கூறவும், கவலையே படாத, நான் கவனமா இருப்பேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. அங்க போயும் வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க பாருங்க என்ற பெரிய மனுஷி போல கூறிய தன் மகளை பார்த்த சுரேஷ் கௌசல்யாவிற்கும் ஆச்சரியமாக இருந்தது. பிறகு அவர்களை வாசல் வரை சென்று காரில் அவர்களது பெட்டியை ஹரியும் ஆதியும் சேர்ந்து எடுத்து வைக்க அங்கிருந்து அனைவரிடமும் விடை பெற்று பாய் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றனர். பிறகு வீட்டிற்குள் வந்ததும் சிறிது நேரத்திலேயே ஆதி ஹரியை அழைத்துக் கொண்டு அலுவலகம் புறப்பட்டு செல்ல, வைஷு, கௌசல்யா, பிரியங்கா 3 மட்டுமே அமர்ந்து ஹாலில் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷ்ணவி கௌசல்யாவை பார்த்து, அம்மா, அப்பா, எதுக்குமா இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க? பேசாம வேலைக்கு போகாம ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்க சொல்லுங்கம்மா. இல்லடி, உங்க அப்பா அவர் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. வேலைக்கு போக வர இருந்தா தான் அவர் கையில 4 காசு இருக்கும். யார்கிட்டையும் கையேந்தி நிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. மாப்பிள்ள கிட்ட போய் எனக்கு காசு வேணும்னு கேக்குறதுக்கு உங்க அப்பா ரொம்ப தயங்குறாரு என்றதும் அவர்கள் பக்கம் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட வைஷ்ணவி, சரிமா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அப்பாவை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் மட்டும் வேலை செய்ய சொல்லுங்க. அவரால் எப்ப முடியலையோ அதுக்கப்புறம் மொத்தமா வேலையை விட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கம்மா. சரி வைஷு, நான் சொல்றேன் என்று கூறியவர், வைஷு, உனக்கு 3வது மாசம் பிறக்க போகுது. எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வாதியெல்லாம் நின்னுடும். அதுக்கப்புறமாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடுடி. பாரு எப்படி நையின்னு இருக்க. நீ இப்படி இருந்தினா குழந்தைக்கு எப்படி சத்து கிடைக்கும்? அம்மா, நான் மட்டும் சாப்பிட வேண்டாம்னா முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னமா பண்றது? எது சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தியா வருது. பொதுவா பெரியவங்க எல்லாம் குழந்தைக்கு தலையில முடி முளைக்கும் போதுதான் இந்த மாதிரி வாந்தி எல்லாம் வரும்னு சொல்வாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என் மாமியாரு அப்படித்தான் சொன்னாங்க. நீ எதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் டாக்டர் கிட்ட செக்அப் போவல்ல, அப்ப ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துரு, சரியா? சரிமா, கண்டிப்பா என்றவள் பின்பு சிறிது நேரத்திலேயே உறக்கம் வருவது போல இருக்க, அம்மா, என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டே இருக்கு. சரியான தூங்கு மூஞ்சி ஆயிட்டமா நானு. வைஷு, அப்படி சொல்லாத. இந்த மாதிரி டைம்ல பொண்ணுங்களுக்கு அப்படித்தான் அசதியா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கணும் போல தோணும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ போய் இப்ப கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நான் ஒரு 11 மணிக்கா ஜூஸ் எடுத்துட்டு வந்து உன்னை எழுப்புறேன். சரிமா என்றவள் பிரியங்காவை பார்க்க, பிரியங்கா ஏதோ தீவிர யோசனையில் இருந்தாள். அக்கா, என்னாச்சு? ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க. எதையோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரியே இருக்கே என்றதும், அதெல்லாம் ஒண்ணுமில்லடி என்று கூறவும் அவள் எதையோ மறைக்கிறாள் என்பது மட்டும் வைஷ்ணவிக்கு புரிந்துவிட்டது. சரி, பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தவள் நேராக தங்களது அறைக்கு சென்றால் ஓய்வெடுப்பதற்காக. மதியம் 3 ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு முடிக்க அப்பொழுது கௌசல்யா,
சரி வைஷு, நானும் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று அறைக்கு செல்ல அப்பொழுது பிரியங்காவும் எழுந்து அவளுடைய அறைக்கு சென்றாள். அவள் பின்னாலேயே சென்ற வைஷு, அக்கா உள்ள வரலாமா? என்ன வைஷு இது, ரூம்குள்ள வர்றதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேப்பியா? உள்ள வாடி என்றவள் எழுந்து சென்று அவள் கையை பிடித்து அழைத்து வந்து மெத்தையில் அமர வைத்தாள். சரி சொல்லு, என்ன திடீர்னு ரூம்க்கு வந்திருக்க? அக்கா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரியே அமைதியா இருக்கீங்க. எப்ப பாரு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அதை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கும் மாமாக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. வைஷு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நானும் மாமாவும் சந்தோஷமா தாண்டி இருக்கோம். அப்புறம் ஏங்கா என்றதும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், இல்ல வைஷு, இத பத்தி உன்கிட்ட பேச வேணாம்னு நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். பரவாயில்லங்கக்கா, எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப அழுத்தமா இருக்கும் என்றதும் கண் கலங்கியவள் பட்டென்று அவள் மடியில் சாய்ந்து கதறி அழுதாள். அக்கா, என்னாச்சு, ஏன் இப்படி அழுறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா என்றதும் அவள் பதட்டப்படுவதை பார்த்தவள் அது அவளது குழந்தைக்கு நல்லதல்ல என்று முடிவெடுத்து உடனே எழுந்து அமர்ந்து கண்களை துடைத்து கொண்டு, வைஷு பிளீஸ், நீ இத நினைச்செல்லாம் டென்ஷன் ஆகாத. நான் ஒரு பைத்தியம், என்ன ஏதுன்னு யோசிக்காம பட்டுன்னு உன்கிட்ட அப்படி சொல்லிட்டேன். அதெல்லாம் விடுங்கக்கா, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்களேன். வைஷு, எனக்கு கல்யாணமாகி ஒரு 4-5 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுடி. சரி, அதான் எனக்கு தெரியுமேக்கா. ஆனா இன்னும் ஏண்டி என் வயிற்றுல குழந்தை நிக்கவே இல்லை? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி என்றவளை பார்த்தவளுக்கு தான் அந்த நிலைமையில் இருந்ததன் வழி புரியவும் உடனே பிரியங்காவை பார்த்து, அக்கா ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. நீங்களும் மாமாவும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா குழந்தை வேணும்னு நினைச்சு நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுக்கா. டாக்டர் எனக்கு சொன்ன அட்வைஸ் அதுதான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் ஆதி என்னை கூட்டிட்டு உங்க கூடவே ஹனிமூனுக்கு வந்தாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இத பத்தின நினைப்பு எனக்கு சுத்தமாவே இல்லை. அங்க இருந்த 3 நாளுமே நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அவர் கூட சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தேன்கா. அதோட பரிசுதான் இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தை. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு குழந்தை வேணும்னு நினைக்காம கடவுள் மேல பார்த்து போட்டுட்டு நீங்களும் மாமாவும் சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஏன அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இல்லடி, எனக்கு என்னவோ ஒரு மாசம் பீரியட்ஸ் வரும்போது எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கூட தோணுது. அக்கா, நீங்க இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் பிறக்கலனா என்ன பண்றது? நீங்க கவலையே படாதீங்கக்கா, என் குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்களும் மாமாவும் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருந்து வளர்த்துக்கோங்க என்ற தங்கச்சியை அதிர்ச்சி விலகாமல் பார்த்தவள், வைஷு என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் இன்னொரு குழந்தை கூட பெத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இப்படி வருத்தப்படாதீங்கக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றதும் அவளை வேகமாக அணைத்து கொண்டு அழுதவள், வைஷு நிஜமாலுமே சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்டி. உன் வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினைச்ச எனக்கு உன் குழந்தையவே தூக்கி கொடுக்கறேன்னு சொன்ன பாரு. எனக்கு அதை விட வேற என்ன வேணும் சொல்லு? இப்ப சொல்றேன் வைஷு, இனிமே இந்த குழந்தைக்காக நான் வருத்தப்படவே மாட்டேன். அது கடவுள் எனக்கு எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப கொடுக்கட்டும். அது வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னோட குழந்தைய பாத்துக்கிறது தான் என்னோட வேலையே. உன்னோட குழந்தைய நான் தாண்டி வளர்க்க போறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. என் குழந்தை அவங்க பெரியம்மா கிட்ட வளர்றதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, எனக்கு அதுவே போதும். சரி வைஷு, நீ இந்த அளவுக்கு என்கிட்ட பேசுனதே எனக்கு மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நீ கவலைப்படாத, நான் இனிமே அதை பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டேன், சரியா? சரி, நீ உன் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நானும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரிக்கா என்றவள் எழுந்த அந்த அறையில் இருந்து வெளியே வரும் பொழுது அவள் மனதுக்குள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அக்காவின் குழப்பத்திற்கு அவள் ஒரு தீர்வு கண்டது போலவே ஒரு ஆனந்தம் அவளை சூழ்ந்து கொண்டது. பின்பு மீண்டும் தன்னுடைய அறைக்கு வந்தவள் படுக்கலாம் என்று படுக்க போக
அப்பொழுது ஆதியிடமிருந்து சரியாக போன் வந்தது. சந்தோஷமாக அந்த போனை அட்டன் செய்தவள், ஹலோ ஆதி, சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன், இப்பதான் ரூமுக்கு வந்தேன், கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு. சரிடி, நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? ஓகே ஆதி என்றவள் போனை வைத்துவிட்டு அமைதியாக படுத்து உறங்கத் தொடங்கினாள். அதே நேரம் ஆதி புக் செய்திருந்த ரெசார்ட்டுக்கு சென்ற விஸ்வாவும் கவியும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு மாலை வேளையில் வெளியில் சென்று சுற்றி பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். அப்பொழுது விஸ்வா கவியின் அருகில் படுத்துக்கொண்டு அவள் மேல் கையை போட்டவன், கவி, நம்ம 2 பேருக்கும் இந்த மாதிரி திடீர்னு 2 நாள் வெளியில வந்து தங்குவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஆமா விஸ்வா, நான் கூட எதிர்பார்க்கல. ஆதி என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டாரு. ஆமாண்டி, ஆதி எப்பவுமே எல்லார பத்தியும் தான் யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா இந்த அளவுக்கு அவன் யோசிச்சது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது என்று கூற, ஆமா விஸ்வா, என்ன 2 நாள் நம்ம ஃபேமிலி விட்டு இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனா உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு அதுவும் பெருசா தெரியாது என்றவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, கவி, இந்த 2 நாளும் நம்ம ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்டி. நீ வெளியில போகணும்னு சொன்னா போகலாம், இல்லனா நம்ம ரூம்லயே இருந்துக்கலாம் என அவளை பார்த்து கண்ணடிக்க, ஓகே விஸ்வா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம ஈவினிங் டைம்ல மட்டும் அந்த பீச் சைடு போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம். மத்த நேரமெல்லாம் நம்ம ரூம்ல கூட இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று முகம் முழுவதும் சிவந்து வெட்கத்தில் கூற, பரவாயில்ல கவி, நான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட. ஆனா ஈவினிங் என்ன மறக்காம பீச் கூட்டிட்டு போகணும், சரியா? நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனாடி, கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்றவன் அப்படியே அவள் மேல் ஏறி படர்ந்து தன்னுடைய தேடலை தொடங்கினான். சிறிது நேரத்திலேயே இருவரும் ஆதிவாசிகளாக மாற அந்த அறை முழுவதும் அவர்கள் இருவரின் முனகல் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க அங்கு அழகான கூடல் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அசதியில் அப்படியே உறங்கியவர்கள் மாலை எழுந்து குளித்துவிட்டு பீச்சிற்கு செல்லலாம் என்று புறப்பட்டு சென்றனர். அதே நேரம் ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்த ஆதி தன்னுடைய அறைக்கு வந்து பார்க்க அங்கே வைஷ்ணவி அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று அமர்ந்தவன் அவள் தலையில் கை வைத்து கோத மெதுவாக கண்ணை முடித்து பார்த்தவள், ஆதி, வந்துட்டீங்களா? ஆமாண்டி, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா, மாமா வந்துட்டாரா? 2 பேரும் சேர்ந்து தாண்டி வந்தோம். சரி சரி, ஓகே என்றவளை பார்த்தவன், ஏன் இன்னைக்கு ஹரிய பத்தி கேக்குற? நீ அப்படியெல்லாம் கேட்க மாட்டியே, என்ன விஷயம்னு சொல்லு என்றதும், அத நான் அப்புறமா சொல்றேன், நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சீக்கிரம். நம்ம எழுந்திருச்சு வெளியே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து பேசிட்டு வரலாம். சரி என்றவன் குளியல் அறைக்குள் புகுந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வரவும், சரி வைஷு, போலாம் வா என்று அவளை அழைத்து கொண்டு ஹாலுக்கு செல்ல அங்கே சுரேஷும் கௌசல்யாவும் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தனர். அதே நேரம் ஹரியும் பிரியங்காவும் அவர்களது அருகில் இருந்து வெளியே வந்ததும், பிரியங்கா, உங்க எல்லாருக்குமே காஃபி போட்டு கிச்சன்ல வச்சிருக்கேண்டி, நீயும் மாப்பிளையும் எடுத்துக்கிட்டு ஆதி மாப்பிளைக்கும் கொடுங்க. வைஷுக்கு மறக்காம அந்த பால் எடுத்து கொடுத்துடு. அம்மா, ஏமா இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? பாலு பாலுன்னு எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க டீயும் கொடுக்க வேண்டாம், காஃபியும் கொடுக்க வேண்டாம். ஆனா பாலை மட்டும் கொடுத்து கொடுமைப்படுத்தாதீங்க. இல்ல வைஷு, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, புரிஞ்சுது, குழந்தை பசியோட இருக்கும் அதானே. ஆனா உங்க எல்லாரும் இதே டயலாக்கே சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க. சரிக்கா, நீங்க அந்த பாலை எடுத்துட்டு வாங்க, நான் குடிக்கிறேன். அப்புறம் என்ன பண்றது என்று சலித்து கொண்டவர்களை பார்த்தவர்களுக்கு சிரிப்பு தான் வந்தது. பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருக்க அப்பொழுது கௌசல்யா, பிரியங்கா, வைஷு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்களேன் என்று கூறியதும் உடனே பிரியங்கா, சரிங்கம்மா, கண்டிப்பா. என்ன வைஷு, போலாமா? போலாம்க்கா. சரி, நீ ரெடி ஆயிட்டு வந்துரு, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறவும் உடனே ஆண்கள் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்து கொண்டனர். பின்பு தங்களது மனைவிகளை அழைத்து கொண்டு அன்னைக்கு சென்ற அதே கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு சிறிது நேரம் அமர்ந்து மனசு விட்டு பேசிவிட்டு வீட்டிற்கு வந்தனர்.
அதே நேரம் விஸ்வாவும் கவிதாவும் அந்த கடலையே அமைதியாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க சிலுசிலுவென்ற காற்றில் அவள் முடிகள் அனைத்தும் பறந்து அவள் முகத்தில் வந்து விழுக அதை அவள் காதோரம் நகர்த்தி விட்டவன், கவி, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகும், நீ என் லைஃப்ல வருவ, இப்படி நம்ம 2 பேரும் தனியா இருப்போம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா அதெல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஆசைப்பட்ட பொண்ணே எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. இதை விட எனக்கு இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு? அப்படியா விஸ்வா? ஆனா எனக்கு ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சிருக்காரு. நானே தேடி பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் மனைவியை பார்த்தவன், சரிடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பனி வேற விழுகுது, நம்ம ரூமுக்கு போலாமா? ஆமா விஸ்வா, எனக்கும் பயங்கரமா பசிக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம். சரிடி என்று அவளை அழைத்து கொண்டு அந்த ரெஸ்டாரண்டிற்கும் இடத்திற்கு வந்து தங்கள் இரவு உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் தங்களது அறைக்கு சென்றவர்கள் வழக்கம் போல தங்களது கூடலை தொடங்கி இன்பத்தில் திளைத்தனர். அதே நேரம் கோவிலிலிருந்து பிரியங்காவும் வைஷுவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தவர்கள் மிகவும் டயர்டாக இருப்பது போல இருக்க அன்றைக்கு சீக்கிரமாகவே தூங்கச் சென்று விட்டனர். இப்படியே 2 நாட்கள் சென்றது. 3வது நாள் காலையிலேயே விஸ்வாவும் கவிதாவும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் முகத்தை பார்ப்பதற்கே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் உரசிக்கொண்டும் அந்யோன்யமாகவும் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியடைந்த ஆதி, பரவாயில்ல, நம்ம நினைச்சது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தான் போல இருக்கு என்று வைஷுவின் தோளில் இடிக்க, ஆதி, சரியான ஃப்ராடு நீங்க. என்னடி இது, என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? அப்படி நான் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் பண்றது பர்ஃபெக்டா நடக்குது, அதுதான் ஆச்சரியமா இருக்கு என்று கூற உடனே பிரியங்கா ஹரி இருவரும் சிரித்து விட்டனர். பின்பு வீட்டிற்கு வந்தவர்கள் அந்த 2 நாளாக எங்கெங்கு சென்றோம் என்று அனைத்தையும் சொல்லி முடித்தனர். மீண்டும் கவிதா அடுத்த நாள் காலேஜ் சென்று விட்டு வீட்டிற்கு வந்தவளிடம் கௌசல்யா, கவி, இந்த வாரம் உன்னோட அப்பா அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. அவங்க நாளைக்கு ஊர்ல இருந்து வந்துருவாங்களாம். தம்பியையும் கூட்டிக்கிட்டு உன்னை இந்த வாரம் சனி ஞாயிறுல வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியாத்த, ரொம்ப சந்தோஷம். நான் மதியம் கூட அவங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கல. சரி, அவங்களே கூப்பிடுவாங்கன்னு தான் வெயிட் பண்ண. என்னன்னு தெரியலம்மா, ஆனா வீட்டுக்கு தான் போன் பண்ணி சொன்னாங்க. அதான் நீ வந்த உடனே நான் சொல்றேன். உன் தம்பியையும் நாங்க யாருமே பார்த்தது இல்லைல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம்ல. ஆமாத்த, அவன் எப்பவும் வெளியூர் தான் போய்கிட்டே இருப்பான். அவன் ஃபுட்பால் பிளேயர் இல்லையா, ஸ்கூல் டீம்ல இருந்து அவனை தான் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா, சூப்பர் கவி. சரி, எப்படி இருந்தாலும் இந்த வாரம் பார்க்க தானே போறோம் என்று கூறவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதற்கு பிறகு அந்த வாரம் வந்த ஞாயிற்றுக்கிழமை காலை கவிதாவின் அம்மா அப்பா அவளுடைய தம்பி மூவரும் வந்து அவர்கள் வீட்டு வாசலின் முன் இறங்க கவிதா வாசலுக்கே ஓடி சென்று அவர்களை வரவேற்றாள். அவள் தம்பி அவளை பார்த்தவுடன் ஓடி வந்து அணைத்து கொண்டு, அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஏன் ஆளை இப்படி மெலிஞ்சு போன மாதிரி இருக்க? சரியா சாப்பிடுறியா இல்லையா பிரசாந்த்? என்னக்கா, நான்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். விளையாடுறேன்ல, அப்புறம் எப்படி என் உடம்புல கொழுப்பு இருக்கும்? சரி சரி, நீ ஃபர்ஸ்ட் உள்ள வா. அம்மா அப்பா வாங்க என்றதும் அவர்களை அனைவரும் மரியாதையாக அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைய பிரசாந்த் அந்த வீட்டை பார்த்து ஒரு நிமிடம் அசந்து போய் விட்டான். அக்கா, இதான் உங்க வீடா? இங்கதான் இருக்கிறியா? ஏண்டா அப்படி அதிசயமா கேக்குற? இந்த வீடு நல்லா இருக்குதுக்கா, அதனாலதான் கேட்டேன். அது சரி என்றவள் வேகமாக சென்று அவர்களுக்கு குடிப்பதற்காக ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, கவி நீ எப்படி இருக்கமா என்று அவளுடைய அப்பாவும் அம்மாவும் கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம்மா, எங்களை மன்னிச்சிருமா. உன்னோட தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கு எங்களால வர முடியல. எனக்கு தெரியாததம்மா உங்களோட சிச்சுவேஷனை பத்தி. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்றதும் உடனே கௌசல்யா, சரிங்க சம்மந்தி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் மதிய சாப்பாட்டுக்கான வேலையை பாக்குறேன் என்றதும் உடனே ஆதி, அத்தை அதெல்லாம் அக்கா பாத்துக்குவாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இருக்கட்டும் மாப்ள, எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கிறது? அட்லீஸ்ட் அவங்களுக்கு காய்கறியாவது நறுக்கி கொடுக்கலாம்ல
என்று எழுந்து செல்ல உடனே ஆதி, இந்த அத்தை நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க என்றதும் அனைவரும் சிரித்தனர்.